உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். என்னென்றைக்கும் உயிருள்ளவராய் நம்மோடு கூடவே நிற்கிற இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேரும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்முடைய மனதிற்குள்ளான ஆழத்திலே உணர்வுள்ளவர்களாக ஆவியானவர் நமக்கு அதை லபிக்க செய்யும்படி நம்மோடு கூட அவர் இடைபடுவாராக. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் சகாயத்தை அடையும் கிருபையை பெறும்படி என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏற்ற சமயத்தில் நாம் சகாயம் பெறத்தக்கதாக கிருபாசன தண்டையில் சேர்வோம் என்று எழுதியிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் அல்லது ஒரு எஜமானிடத்தில் அல்லது ஒரு முதலாளி இடத்திலே அவன் அகப்படும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் எத்தனை தத்தளிப்பானவைகள் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்வது அவசியமாகும். எஜமானுக்கோ அல்லது ஒரு இடத்தில் வேலைக்கோ அல்லது ஒரு கம்பெனியின் காரியங்களுக்கோ நாம் செல்லும் பொழுது நமக்கு இருக்கிற நெருக்கமான கஷ்டங்கள் வரும் பொழுது இடையிடையே அவர்களிடத்தில் நாம் உதவிகளை கேட்கிற ஒரு வழக்கம் உண்டு. சம்பளம் வருவதற்கு முன்னமே தேவைகள் அதிகமாய் அவசியம் இருப்பதால், மருத்துவ செலவிலிருந்து எந்த செலவுகளை எடுத்தாலும் தேவைகள் இருப்பதால் முன்கூட்டி அவர்களிடத்தில் நாம் அந்த காரியத்தை கேட்க வேண்டியது இருக்கிறது. சிலர் இரக்கம் காண்பிப்பார்கள், அடுத்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம் என்று. சிலர் கடிந்து கொள்வார்கள், இப்படி இடையிடையே கேட்டா எப்படிப்பா உனக்கு நான் உதவி செய்வது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உள்ளத்தை உடைய பண்ணி நோக பண்ணி அதில் சஞ்சலமாகி அதற்கு முன்பு கடனாகி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த வேத வசனத்தை பொறுத்தவரையில் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற எஜமான் அல்லது நீங்களும் நானும் நம்பி இருக்கிற ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நமக்கு சகாயம் செய்கிறவராய் நிற்கிறாராம். ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு புறத்தில் இந்த காரியம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதவைகளாய் காணப்பட்டாலும் அவைகள் நாம் அனுபவிக்கத்தக்க சமீபத்தில் உள்ளவைகள். மோசே சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு சொன்னார், இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த கற்பனைகளை நான் மலைகளுக்கு மேலாக ஆறுகளை தாண்டி போய் பெற வேண்டும் என்று சொல்லுவதற்கில்லை, நம்முடைய சமீபத்தில் நம்முடைய கைகளில் நம் அருகில் இருக்கிறது என்று சொன்னார். அப்படித்தான் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளும் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யும்படி நாம் ஆராதிக்கிற ஒருவர் நமக்கு ஆசாரியத்துவம் நிறைந்தவராய் நிற்கிறாராம். நம்மோடு கூட இடைபடுவதற்கு, நம்மோடு கூட நிற்பதற்கு. 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயரின் புஸ்தகத்தில் அங்கு அதிகாரியானவராக நிற்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு அதிகாரியானவராய் நிற்கிறாராம். காரணம் அவரும் ஒரு அடிமையை போல இன்னொரு இடத்திலே வாங்கி கொடுக்க, இன்னொரு இடத்திலே சிபாரிசு செய்வதற்காக அல்லாமல் அவரே அதிகாரியாய் மாறி இருக்கிறார். இவருடைய அதிகாரத்தின் தோரணை கட்டளை இடுவது ஒன்றுதான். வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. அவர் கட்டளை கொடுப்பார், அது ஆகட்டும், ஆக கடவுது, உண்டாவதாக. அது இன்னும் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நேர்த்தியாய் சொன்னார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறவராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட இருளை பார்த்து சொன்னாராம், உன்னிடத்தில் மறைந்திருக்கிற வெளிச்சத்தை வெளியே கொண்டு வா என்று. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி. அதை குறித்து இன்னுமே 23வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். நேர்த்தியாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில்
பதிய வேண்டியவைகள். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராயும் இருக்கிறாராம். ஏற்ற காலத்தில் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன வார்த்தை சரியானது. இந்த வார்த்தையை ஏற்ற காலத்தில் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நாம் தேவனாய் கொண்டிருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எப்பேற்பட்ட போராட்டத்திற்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் அஞ்சாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கலாம். காரணம் என்னவென்றால், என்னை கேட்கிறவர், ஆகர் சொன்னார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று. என்னை கேட்கிறவர், ஆகனுடைய பிள்ளையை குறித்து வாசித்து பாருங்கள். அழுகுரலை இருக்கிற இடத்திலே கேட்டவர் என்று எழுதியிருக்கிறது. பார்க்கிறவரை காண்கிறவராயும் கேட்கிறவராயும் நிற்பதால் நம்முடைய அங்கலாய்ப்புக்கு ஏற்றது போல, நம்முடைய துக்கத்திற்கு ஏற்றது போல, நம்முடைய சோர்வுக்கு ஏற்றது போல, நம்முடைய மன சஞ்சலத்திற்கு ஏற்றது போல, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றது போல, நம்முடைய இருப்பிடத்திற்கு ஏற்றது போல, நம்முடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றது போல காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் நிற்கிறார். மாத்திரமல்ல, வாக்கு கொடுத்தவர் வாக்கை மாற்றிக்கொள்ளாதவராயிருக்கிறார். நான் சில காரியங்களை நம்முடைய விசுவாசத்திற்காக, வேத காரியங்களில் முழுமையானவைகள் அல்ல, கொஞ்சம் காரியங்கள் நம்முடைய விசுவாசத்திற்காக மேலோட்டமான ஒரு காரியங்களை வாசிக்கலாம். மனிதனாய் பறந்து விட்டோம். பிறந்திருக்கிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, ஒரு இருப்பிடம், இது எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் விசுவாச வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு வரும்பொழுது அவர் எனக்கு சொன்னார், எனக்கு ஒன்றும் தேவையில்லையா, எனக்கு ஆறாத சோறு, கிழியாத துணி, ஒழுகாத வீடு, இந்த 3 இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லுவார். அப்படியானால் அவருடைய தேவை அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. எனக்கு இது போதும், சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், படுத்து தூங்குறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடன்காரன் எனக்கு கடன் கேட்க வரக்கூடாது, நோய் எனக்கு இல்லை, எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இது மட்டும் சுகமாய் கிடைத்தால் போதும். இப்படி சொல்லுகிற அனுபவம் போல நம்முடைய மாம்சத்தின் தேவைகள் ஒன்று. ஆகாரம், நமக்கு தேவையான வசதியான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நமக்கு மாம்சத்திற்கு தேவை. நான் ஒரு காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, இவைகளை ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அப்படி கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், அவருக்கு 1000 கோடி துதிகள் உண்டாகட்டும். நான் என்ன விதமாய் சாப்பிடுவேன், என்ன விதமாய் விரும்புவேன், நான் என்ன விருப்பமான காரியங்களை செய்வேன், பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் எப்படிப்பட்ட உடைகளை அணிவேன், எப்படிப்பட்ட காரியங்களில் நான் நாட்டம் காட்டுவேன், பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் என்ன விதமாய் இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் தீர்மானித்திருக்கிறேன், விரும்புகிறேன், நான் செய்கிறேன், என் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருப்பதால் ஏற்ற வேளையில் நான் பெறத்தக்க அவரிடத்திலும் சேர வேண்டுமா, அவர் ஏற்ற வேளையில் கொடுக்கவும் ஆயத்தமாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆகவேதான் வேத வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொன்னார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். தோன்றக்கூடாத, பார்க்கக்கூடாத, கேட்க முடியாத அதிசயமானவைகள் என்று பெயர், அற்புதமானவைகள் என்று பெயர், காணாதவைகள் என்று பெயர். ஏன் இதற்கு முன்பு அது உண்டாயிருந்ததோ இல்லையோ, எனக்காக அதையும் உருவாக்கி கொடுக்குவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய், அதிகாரம் உள்ளவராய் நிற்கிற ஒரு அதிகாரி. இந்த அதிகாரி கட்டளை இட்டால் போதும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அறிவின் நிலைமை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குமானால், இந்த அதிகாரி கட்டளை இடுவார், ஆனால் அது அப்படி ஆகும். ஆகவேதான் ஒன்று என் சரீரத்தின் தேவை, மற்றொன்று நான் ஆவியில் உற்சாகம் உள்ளவனாய் அவரிடத்திலே நான் என்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கும், ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அதில் தயக்கம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், சோர்வு இல்லாமல், சங்கடம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம். அதுவும் சுருக்கமாக சொன்னால், மாம்சம் மண்ணுக்கு திரும்ப வரைக்கும் அதன் தேவை, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் வரைக்கும் அதற்கு வேண்டிய தேவை, ஆத்மா அழிவில்லாததாய் தேவராஜ்யத்தில் சேரும் வரைக்கும் அதற்கு உரிய காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அதனுடைய முழு காரியங்கள்
எவ்வளவாய் அவர் கவனித்திருக்கிறார், அவருடைய கவனிப்பில் நிற்கிறது என்பதை பாருங்கள். ஒரு மனிதனை உருவாக்குகிறது பெரிய காரியம். அதை உருவாக்கி அவர் உண்டாகட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அன்றைக்காவது மண்ணெடுத்து மண்ணிலே உருவாக்கினார், இன்றைக்கு வார்த்தை சொன்னாலே போதும் என்கிறது போல அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவதும், வார்த்தையை அனுப்பி உருவாக்குவதும், அவர் தமது ஆவியை அனுப்பி அவனுக்கு உயிர் கொடுப்பதும், அது அற்புதங்கள், அதிசயங்கள், அற்புதங்களிலும் அற்புதங்களாக காணப்படுகிற மகத்துவம் உள்ள கிருபைகள். அப்படி இருக்க இந்த மாம்சத்திற்கு ஏற்றவைகள், என் ஆவிக்குரியவைகள், என் ஆத்மா வாழ்கிறது போல, யோவான் அதை எழுதினார் தன் நிருபத்தில், ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று. இப்ப இவைகளின் காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறேன். நான் உலகத்தில் இருப்பதால் இவைகள் எனக்கு அருகில் இல்லை. எனக்கு உண்டானவைகள் எல்லாம் நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்வோம். எனக்கு உண்டானவைகள் என் வயக்காட்டில் அல்ல, எனக்கு உண்டாயிருக்கிறவைகள் என் களஞ்சியத்தில் அல்ல, எனக்கு உண்டான இருக்கிறவைகளை என் சங்கு பெட்டிக்குள் நான் வைத்து எப்பொழுதும் எடுக்க வேண்டிய பிரகாரம் எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. எனக்கு தேவை என்னது என்பதை வேதத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு தெளிவாய் எழுதினார். பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்தவர் தன்னிடத்தில் அதை உருவாக்கி, என் மகன் தேடுவான், என் மகள் தேடுவாள், இதை தேடும் பொழுது, இது தேவைப்படும் பொழுது நான் இதை கொடுக்க வேண்டும் என்று உண்டாக்கி அங்கிருந்து இறங்கி வரத்தக்கதாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். பவுல் அதை தெளிவாய் கொரிந்தியர் புஸ்தகத்தில் எழுதினார். தேவரீர் உண்டு பண்ணினவைகளை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்டு பண்ணி இருக்கிறவைகள் எல்லாமே என்னுடைய மாம்சத்திற்கு ஏற்ற சுகத்தில் இருந்து சகலமும். மறக்க வேண்டாம், அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகள் எல்லாம் என் ஆவிக்கும் என் ஆத்மாவிற்கும் உரிய சகல நன்மைகளும். இப்போ இந்த சகல நன்மைகளை ஏற்ற வேளையில் நான் பெறுவதற்கு தகுதியுள்ளவனாய் மாத்திரமல்ல, இன்னொன்று, அவரிடத்தில் நான் சேர வேண்டுமா? கிருபாசனத்தண்டில் சேர்வோம். நான் ஒரு முறை ஒரு பிரசங்க ஊழியத்திற்காக சென்றிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அங்க இருக்கிற அந்த ஊழியர் இறங்கி வந்தார். பேசி முடித்த பின்பு, ஐயா அவர் கொடுத்த நான் வேண்டாம், நான் சொல்ல போறேன், கொடுத்தா கொடுக்கட்டும் ஐயா, இவ்வளவு சாதாரணமான காரியமாய் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்களை நான் பெற்று அனுபவிக்க முடியாமல் போகிறேன். என் தேவைகள் அது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நான் தேவ சமூகத்தில் சேர வேண்டும். நான் சில காரியங்களை 1-2 சம்பவங்கள் நம்முடைய நினைவிற்காகவும் இனி தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திற்காகவும் நான் வேதத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். இங்க நடந்த ஒரு சம்பவம். தீர்க்கதரிசி ஒருவர் தனக்கு உணவு கொடுத்து தன்னை ஆதரித்த அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, இந்த பஞ்சத்திலே நீ வெளியே கொஞ்ச நாட்கள் தீரு, பஞ்சம் தீரு வரைக்கும், அதற்கு பின்பு வா என்று சொல்லி அனுப்பினார். தீர்க்கதரிசியின் பேச்சை கேட்டு இந்த தாய் கடந்து போனாள். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் என்று வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும். ஏறக்குறைய 7 வருஷம் அவள் அந்நிய நாட்டிலே, அந்நிய தேசத்திலே பஞ்சம் விளைக்க போய் அங்கு தானும் தன் மகனும் அங்கு வாழ்ந்து வந்த ஒரு காலம். அவள் 7 வருஷம் கழித்து திரும்ப அந்த தேசத்திற்கு வந்தாள். அதற்குள்ளாக அவருக்கு உரியவர்கள் அவள் இனி இல்லை என்கிற எண்ணமோ எந்த காரியமோ அவளுக்கு உள்ளவைகளை எல்லாம் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தை அவள் கேள்விப்பட்டு பார்த்தால், காதலை கேட்டால், தனக்கு ஒன்றும் இல்லை, தான் வெறுமையாக்கப்பட்டதை அறிந்தாள். நெஞ்சில் அடித்திருப்பாள் என்று எண்ணுகிறேன். கலங்கி இருப்பாள், ஓ என்று அழுதிருப்பாள். நான் பஞ்சம் பிழைக்க போனேன், ஒரு தீர்க்கதரிசியின் பேச்சை கேட்டு நான் ஓடினேன், இன்றைக்கு எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் இன்றைக்கு வெறுமையானேன் என்று அழுதிருப்பாள். இந்த காரியத்தை குறித்து ராஜாவினிடத்தில் பேசும்படி போய் நிற்கிறாள். நீங்கள் அந்த சம்பவத்தை நான் ஏன் இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அந்த சம்பவத்தை உங்கள் நினைவிலே கொண்டு வந்து ஆழ பதிக்க வேண்டும் என்று. தேவன் எப்படிப்பட்டவர்! நான் கிருபாசன தண்டையில் நெருங்க தொடங்கினால் அவர் எனக்கென்று வைத்திருக்கிற கிருபைகள் சகாயம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சகாயத்தை நான் இழந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆயிரங்களான ஜனங்கள் கடன் பிரச்சனை, நோய், வேதனை, சங்கடங்கள், அதோடு கூட குழப்பங்கள், அதோடு கூட வாழ்க்கை எனக்கு அப்படி அல்ல, இப்படி அல்ல, இப்படி சொல்லி சொல்லி நொந்து ஓலமிட்டு கொண்டிருக்கிற நேரம். அந்த சபையை மாத்திரம் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஆனதிலிருந்து சிலர் 14-15 முறை மாற்றியிருப்பார்கள்.
அங்க போய் பார்க்கலாம், இங்கு போய் பார்க்கலாம். அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறார், இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். ஐயா இல்லை, நான் கிருபாசனத்தண்டையில் நெருங்கி பழக தொடங்கினாலே எனக்கு உதவிகளை கட்டளையிடுகிற ஒரு அதிகாரி எனக்கு தெய்வனாய் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவள், இந்த பெண், இந்த தாய் தன் மகனோடு கூட அரசனிடத்தில் முறையிட போகிறாள். நமக்கு அது தெரிந்த ஒரு சம்பவம். இவள் போகிற நேரம் எப்படி அமைகிறது, தேவன் எப்படி அவைகளை சேர்க்கிறார் என்று பாருங்கள். அது கிறிஸ்தவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். நல்ல கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம். யார் சொல்ற வார்த்தை? கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை. 7 7:30 இப்ப 10 11 11:10 அந்த நேரம் முடிஞ்சு போகுது. சவத்தை எடுக்கிறதுக்கு கூட இந்த காலத்தை நேரத்தையும் பார்த்துதான் பெட்டியே வாங்கின குடும்பத்தை நான் அறிவேன். பெட்டி வாங்க போகிறதே நல்ல நேரம் பார்த்து, போனதுதான். இதை கொண்டு போய் குழியில போடுறது கூட நல்ல நேரம் பார்த்து குழியில போட போறாங்க. ஏன்னா அப்பதான் திடீர்னு குழியை விட்டு வெளியே வரும் போல. இன்றைக்கு இருக்கிற வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தினுடைய தன்மை என்னவாய் நிற்கிறது? இவள் முறையிட போகிற நேரம், இந்த தாயினுடைய காலத்தில் தீர்க்கதரிசியோடு இருந்த வேலைக்காரன் அரசனிடத்தில் நிற்கிறான். அரசன் கேட்கிறான், எப்பா அந்த தீர்க்கதரிசி செய்த அடையாளங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள். அவன் வாய் விட்டு பேச ஆரம்பித்ததை இந்த அம்மாவை குறித்து. ஐயா, செத்து போன ஒரு மகனை தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். இவன் பேசும் பொழுது வாசற்படியிலே போய் நிற்கிறாள் இந்த தாய். எப்படி நடந்தது? யார் இதை நடத்தி இருப்பார்கள்? நல்ல நேரம் தாண்டி கொண்டு போனதா, அல்லது இவளுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவளுக்கு அப்படி அமைந்ததா, அவளது கையில் உள்ள ரேகையின்படி ஆனதா, இல்லை இவளுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், 4 நட்சத்திரம் அந்த யோகத்தில் நடந்ததா, அது இவள் பிறந்த நேரத்தில் அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொடுத்ததா? வேலைக்காரன் பார்த்தான், ஐயா இங்க நிற்கிற அந்த அம்மாவும் அந்த பையனும் தான் இவர்களுக்குரிய அந்த அரசன் தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினவர். எனக்கு அன்பானவர்களே, உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த பையன் தானா? ஆட்களை கூப்பிட்டு எல்லா வேலையும் முடித்து வாங்கி கொடுத்து விட்டு வந்து என்ன நடந்தது என்று என்னிடத்தில் சொல் என்று அனுப்பினார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திக்கற்றவர்களைப் போல காணப்படுகிற, எல்லாம் இழந்ததைப் போல காணப்படுகிற, இனி எனக்கு இந்த பூமியில் ஒன்றுமில்லை, நான் எதற்கும் பயன்படாதவள், இனி எல்லாம் என்னை கைவிட்டார்கள், நான் அனாதையாய் நிற்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், தீர்க்கதரிசியின் பேச்சை கேட்டு போனேன், நான் அனாதையாய் வந்து நிற்கிறேன், இனி என்னை யார் ஆதரிப்பார்கள் என்று அங்களாய் போடும் கலக்கத்தோடும் காணப்படுகிற எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கும் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வாருங்கள். ஒரு அதிகாரி அங்கே நிற்கிறார் உத்தரவிடும்படியாக. இழந்து போன வாழ்க்கையை, இழந்து போன நிம்மதி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மறுவாழ்வு மறுபடியுமாய் உருவாக்கும்படி வேதத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கு எழுதியிருக்கிற ஒரு சம்பவத்தை படித்து பாருங்கள். இனி வாழ முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டார். இந்த சமுத்திரம் நம்மை அப்படி அவிழ்த்து போடும். நான் போய் என் மனைவியை பார்க்க முடியாது, என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, அடுத்தடுத்து என்னால் வாழ முடியாது, இனி அவ்வளவுதான், தத்தளிக்கிறோம். அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான அந்த சம்பவம். நடு சமுத்திரத்தில் தத்தளிக்கிறார்கள். தத்தளிப்பு. இனி எங்கு நிம்மதி? இனி எப்படி ஆகும்? இனி கரை எங்கு இருக்கிறது? சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை அறிந்த நல்ல அதிகாரி ஒருவர் இரவினாலாம் ஜாமத்தில் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். தத்தளிப்பை நிறுத்தினார். வேதத்தில் எழுதியிருக்கிறதையா, அதிகாரியானவர். நான் சேர வேண்டிய கட்டாயம் அவருடைய சமூகத்தில். தத்தளிக்கிற நிலை, தடுமாறுகிற நிலை, கரை சேர முடியாது என்று சொல்கிற நிலை. யாரோ சொல்லிவிட்டார்கள், யாரோ ஜாதகம் எழுதிவிட்டார்கள், யாரோ இந்த நேரத்தை கணித்து இத்தனை வருஷத்துக்கு இப்படி இருக்கும் என்று எழுதிவிட்டார்கள், இத்தனை காலத்திற்கு இப்படி இருக்கும் என்று எழுதிவிட்டார்கள். இது 7:30, இன்னும் இந்த 35க்கு போகாது இந்த முள், இந்த 7:30 நிற்கும், அது எத்தனை வருஷத்துக்கு என்று தெரியாது. இப்படியெல்லாம் தங்கள் உள்ளத்தில் வேதனையோடு கூட நிற்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு சகாயம் செய்கிற மனப்பக்குவத்தோடு கூட, என்னமாய் சொன்னார், ஏற்ற காலத்தில் சகாயம் பெரும்படியான இருதயத்தோடு கூட
இந்த அதிகாரியை நோக்கி பார்ப்போமானால் அவர் சகாயம் செய்கிறவராய் நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மூன்றாவது இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் பாருங்க. அதை போலவே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இந்த 2 வசனத்தையும் அப்படியே கொஞ்சம் நினைவிற்கு கொண்டு வாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 கூட உங்க மனதுக்கு கொண்டு வரட்டும். இந்த 2 இடத்துல சம்பவித்த அந்த சம்பவங்களை பாருங்க. ஒரு பொண்ணை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தார்கள், அவருடைய பாதத்தில் போட்டார்கள். இதோடு வாழ்க்கை முடிந்தது அவளுக்கு. இதற்கு மேல் அவளுக்கு வாழ்வில்லை. கல்லறிந்து கொல்லப்படுவதை தவிர, இன்னும் சுருக்கமாய் சொன்ன, சாவை தவிர முடிவு கிடையாது, சாவை தவிர தீர்ப்பு கிடையாது. 4 பேர் மருத்துவர் வந்தார்கள். பெரிய டாக்டர் வருவார், அவர் சொன்னாதான் அவர் வருவார். 2 மணி நேரத்துக்கு பொறுத்துதான் சொல்லுவேன். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம். அவர் எல்லாம் படித்து முடித்தவர், எல்லாம் படித்து முடித்தவர். எப்படி எப்படி எல்லாம் எத்தனை காரியங்களை பார்த்த உடனே இன்னும் 2 மணி நேரம் ஆகணும், இப்ப எனக்கு சொல்ல முடியாது. 2 மணி நேரம் கழித்து அவர் சொல்லுகிற வார்த்தை வித்தியாசமா இருக்கும். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தோம், இனி ஆண்டவனுடைய செயல் என்று. இதை முதல்ல சொல்லியிருந்தா அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு ஆண்டவா ஏதாவது ஒன்று கூப்பிட்டிருப்பார்கள். இந்த போல அங்கு ஒரு தாய் கல்லடித்து கொல்லப்பட வேண்டிய கட்டாயம் அவளுக்கு. அவள் பிழைப்பதற்கெல்லாம் வழி இல்லை, இனி பிழைப்பதற்கு அவளுக்கு வழியே இல்லை. அவரிடத்துல வந்து உட்கார்ந்தாள், அழுதாள். ஏமா என்னாச்சு? திரும்பி பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லப்படுங்க. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும்படியான ஒரு அதிகாரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த வேதம் அதை சொல்லுகிறது. ஏற்ற வேளையில் சகாயம் பெறும்படி அவருடைய சந்ததிக்கு முன்பாக, அவருடைய கிருபாசன தண்டைக்கு முன்பாக வாருங்கள் என்று. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை அப்படி மனதிற்கு கொண்டு வாருங்கள். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது. இதுவரைக்கும் ஏதாவது தப்பிக்கலாம், பிழைக்கலாம், போகலாம், வரலாம், வேலை கிடைக்கும், என்னை எப்படி ஆகிலும் வாழ வைக்கலாம் எண்ணிக்கொண்டோம். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் அன்று ராத்திரி தேவதூதன் வந்து இறங்கினார். நீ மனசுல அப்படி நினைக்கிறப்பா, இல்லை, கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் சேதம் இருக்காது. காரணம் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற அதிகாரி உன்னை காப்பாற்றும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் ஆண்டவரை தேடுவதும் ஆண்டவரை பணிந்து கொள்வதும் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைப்பதும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டதும் இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்வதும் இரவு பகலாய் வேதத்தை வாசிப்பதும் இரவு பகலாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் நீங்கள் ஆராதனையில் பங்கு கொள்வதும் உங்களை பரிசுத்தத்தில் காத்து கொள்வதும். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம், இதுவரைக்கும் நாங்கள் இப்படி நடந்தோம், இப்பொழுது நடந்திருக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட நிலை. இந்த பரிதாப நிலையில் இனி அடுத்து நான் என்ன செய்வேன், எங்கு போவேன், யார் எனக்கு என்று அங்கலாய்க்கிற எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஏற்ற சமயத்தில் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது போல சரியான நேரத்தில் சரியாய் சகாயம் கிடைக்க ஒரு அதிகாரி உங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரியை தேடி வருவது நம்முடைய பொறுப்பு. அந்த அதிகாரியோடு கூட இணைந்திருப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த அதிகாரியை விட்டு நீங்காமல் இருப்பது நம்முடைய கடமை. அந்த அதிகாரியை சொல்லுவதற்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. சில அருமையான சகோதரர்களும் ஐயாமாரும் கணவான்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்னன்னா, தேவை அவர் தெரிஞ்சிருக்கார்ல, கேட்டாதான் கொடுப்பாரா? தேவை அவர் தெரிஞ்சிருக்கார்ல, அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நான் அவருடைய பிள்ளைங்கிறது தெரியல, எனக்கு இது தேவைன்னு தெரியல. அம்மா, ஐயா, எந்த நிலையில் நீங்கள் மனநிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சகாயம் செய்யும்படி அவர் நிற்கிறார். அவருடைய பாதத்தண்டையில் பணிந்து, நான் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில், இப்படிப்பட்ட நெருக்கத்தில், இப்படிப்பட்ட தேவையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறேன், உம்முடைய சகாயத்தை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம் என்று சொல்வோமானால், வேதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று
தாவீது எக்காலம் முழக்கமிட்டது போல ஒரு சகாயம் பரத்திலிருந்து நமக்கு உண்டாகும். நமக்கு சகாயங்கள் பரத்தில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நமக்கு சகாயங்கள் ஏராளமாய் பரத்தில் உண்டாகிவிட்டது. எந்த விதத்திலும் சகாயங்கள் ஏராளமாயிருக்கிறது. நான் அவருடைய கிருபாசன தண்டை, அவருடைய பாத தண்டையில், அவருடைய பிரசன்னத்தில், இந்த கிருபாசன தண்டையில் எது என்று இப்ப வேண்டாம், நம்ம அவருடைய பாத தண்டையில், அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் அவருக்கு முன்பாக நின்று எனக்கு சகாயராயிரும் என்று கேட்டால் போதும். அந்த ஏற்ற வேலையின் சகாயம் நம்மை சொல்து கொள்ளும். நாம் அந்த சகாயத்திற்கு உரியவர்களாய் மாறலாம். அவருடைய முகத்தை பார்க்கலாமா? ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் கலங்க வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து மனதில் கிளேசம் கொள்ள வேண்டாம். அது எத்தனை ஆயிரங்களானாலும், எவ்வளவு நஷ்டங்களானாலும், எவ்வளவு இழப்புகள் என்று யார் எனக்கு முடிவு சொல்லியிருந்தாலும், இது எனக்கு ஆகாது என்று சொல்லியிருந்தாலும், எனக்கு சகாயம் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். ஏற்ற வேளையில், ஏற்ற சமயத்தில் அவருடைய முகத்தை பார்க்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஏற்ற காலத்தில் சகாயம் பெறும்படி அவருடைய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள் என்று. எங்களுக்கென்று சகாயங்கள் ஏற்ற காலத்தில் அது கிடைக்கும்படியாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை நாங்கள் நினைவிலே கொண்டோம். எங்களுக்கு முன்னதாக இந்த விசுவாசத்தை கை கொண்டு நடந்த ஆயிரங்களான பரிசுத்தவான்கள், ஆண்டவரே, ஒரு சிலரை நாங்கள் பார்த்தோம். ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு கிடைத்த சகாயம், ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு கிடைத்த உதவி, ஏற்ற அந்தந்த சமயத்தில் அவர்களுக்கென்று கிடைக்கப்பட்ட நிலை, நானும் என் மகனும் செத்து போவோம் என்று முடிவிற்கு வந்த அந்த குடும்பத்தில் ஏற்ற சமயத்தில் கிடைத்த சகாயம். நாங்கள் அப்படி ஒவ்வொரு காரியங்களை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தில் ஆதியாகமத்திலிருந்து நாங்கள் படித்து கொண்டு வந்த எல்லா பாகங்களிலும் ஏற்ற காலத்தில் நீர் எவ்வளவு சகாயராய் நின்றீர். ஏற்ற சமயத்தில் தண்ணீரை மூழ்கி போகும் பொழுது, ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன் என்று அலறும் பொழுது சகாயராய் கை நீட்டி தூக்கின அந்த சம்பவம் வரைக்கும் நாங்கள் நினைவிலே கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களைப் போல உம்முடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் மனவேதனையோடு, ஆவியின் வேதனையோடு, ஆத்மாவின் துயரத்தோடு, மன சங்கடத்தோடு, அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல், அடுத்து யாரிடத்தில் கையேந்துவது, யாரை கேட்பது, யாரிடத்தில் முறையிடுவது, யாரோடு இதை குறித்து பேசி ஆலோசிப்பது, யார் இதற்கு ஏற்ற ஆலோசனை சொல்லுவார்கள், எங்கே போகலாம், எந்த ஊழியரை பார்க்கலாம், எந்த சபையிலே போய் உட்காரலாம் என்று யார் எப்படிப்பட்ட நிலையில் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாலும் அந்த இருதயங்களை நீர் உற்று பார்ப்பீராக. அவர்கள் சூழ்நிலைகளை உற்று பாரும். அவர்களுடைய தத்தளிப்பு நிலைமை நாங்கள் இப்பொழுது வேதத்தில் வாசித்தது போல, ஆண்டவரே, முதலாய் தனக்கு எல்லாம் இழப்பு, இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற இழப்பின் நேரத்தில் உம்முடைய சகாயம் உண்டானது போல, தத்தளிக்கிற நேரத்தில் இனி நான் கரை சேர மாட்டேன், இனி என் குடும்பத்தை நான் கண்ணில் பார்க்க மாட்டேன் என்று தத்தளிப்புள்ள நேரங்களில் நீர் செய்த சகாயங்கள், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாத நிலையில் நீர் செய்த சகாயங்களை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சகாயங்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் இந்த தவிப்பு, தத்தளிப்பு, மனவேதனை, உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நோயின் கொடுமை, பேயின் போராட்டங்கள், சூனியத்தின் வல்லமைகள், ஆண்டவரே, இன்னும் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிற அதிகாரத்தின் தோரணைகள், இன்னும் அவர்களை நெருக்குகிற பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று தங்கள் மனதிலே அங்கலாய்த்து ஏங்கி தவித்தவர்களாக, தனக்கு இனி நிம்மதி இல்லை என்று அழுகிறவர்களாக, இனி எல்லாம் இழந்தோம், தப்பி பிழைக்க மாட்டோம், சாவது ஒன்றை தவிர வேறொரு பாக்கியம் இல்லை என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சகாயம் உண்டாகட்டும். இந்த சகாயத்தை பெறத்தக்க ஒரு இருதயத்தை நீர் மாற்றித்தார். சகாயத்தின் அதிகாரி தனக்கு சொந்தம் என்று நம்புகிற இருதயத்தை அவர்களில் கட்டளையிடும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கும் சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.